Welcome to all. So இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா Windows features. So Windowsல சில features எல்லாமே இருக்கும். Windowsன்றது நமக்கு ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த Windowsல நிறைய உங்களுக்கு சர்வீசஸ் வந்து அடிஷனலா அவங்க கொடுத்திருப்பாங்க. சில சர்வீசஸ் வந்து நமக்கு தேவைப்படும், சில சர்வீசஸ் வந்து we don't need அப்படி நினைச்சீங்கன்னா அந்த விண்டோஸை என்ன பண்ணுவாங்க, நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக சில ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நம்மளோட விண்டோஸ் மீடியா பிளேயர் இருக்குது, இல்லைன்னா ஒரு எஃப்டிபி சர்வீசஸ் இருக்குது, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கஸ்டமைஸ் யுவர் செல்ஃப். ஸோ இதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, செட்டிங்ஸ்குள்ளே போகிறோம். Okay, Windows feature. So turn Windows feature on off அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. டைரெக்டாக அங்கே போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா you can understand. ஸோ நமக்கு .NET frameworks, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சிஸ்டம் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்ன பர்பஸ்க்காக இந்த நம்ம .NET frameworks இருக்குது அப்படின்றதுக்கு. ஸோ இங்கே .NET frameworks இருக்குது, இதெல்லாம் நம்ம சர்வீசஸ் எல்லாம் எனேபிள் ஆகாமல் இருக்குது. கண்டெய்னர்ஸ் இருக்குது, டேட்டா சென்டர்ஸ், தென் டிவைஸ் லாக்டவுன்ஸ், ஆர்டர்ட் கோஸ்ட், ஹைப்பர்வைசர். ஸோ இந்த ஹைப்பர்வைசர்ஸில் நமக்கு தேவைன்னா இப்படி எனேபிள் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் டிஃபால்ட்டாக நமக்கு எனேபிள் ஆகிருக்கு. இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த டிக்கை அன்கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அது அன்டிக் ஆகிடும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன்னா எனக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் காலி ஆகிடும். தென் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ். ஸோ நிறைய இடங்களில் நமக்கு இது தேவைப்படும். ஸோ அந்த சர்வீசஸ் வந்து நான் இப்போ தான் நான் ஜஸ்ட் எனேபிள் பண்ணேன். பட் டிஃபால்ட்டாக அது அப்படி எனேபிளில் இருக்காது. நமக்கு தேவைன்னா நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப். ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே விண்டோஸ் நமக்கு சர்வீசஸாக லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸில் வந்து கொடுக்குறாங்க. பட் ஏர்லியர் வெர்ஷன்ஸில் அதெல்லாம் இல்லை. பட் இந்த வெர்ஷன்ஸ்லாம் நமக்கு இந்த சர்வீசஸ்லாம் கொடுக்குறாங்க. இந்த சர்வீசஸ் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா யூ ஜஸ்ட்டு அதை அன்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது அப்ளை ஆகிடும். ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை மட்டும் ஜஸ்ட் நம்ம ஒரு கோத்ரூ பண்ணி பார்த்துருவோம். இந்த மீடியா ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ மீடியா பிளேயர் இருக்குது. ஸோ ஆல்ரெடி அது டிக்கில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு விண்டோ மீடியா பிளேயர் சப்போர்ட் ஆகுது. தென் டைரக்ட் ப்ளே இல்லை, நமக்கு தேவைன்னா நமக்கு அதை கொடுத்துக்கலாம். மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் அப்ளிகேஷன்ஸும் நமக்கு எனேபிள் இல்லை. ஸோ நமக்கு தேவை அப்படின்னா யூ கேன் கிவ் இட். ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்பிஎஸ் டாக்குமெண்ட் ரைட்டர், ஸோ அது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக எனேபிள் இருக்குது. தென் மல்டி பாயிண்ட் கனெக்டர்ஸ், பிரிண்டர் டாக்குமெண்ட் சர்வீசஸ், அதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பிரிண்டிங் கிளைண்ட், அங்கேருந்து நம்ம பிரிண்ட் கொடுக்குற மாதிரியான சர்வீசஸ். அண்ட் ரிமோட் டிஃபரன்ஷியல் கம்ப்ரெஷன் ஏபிஎஸ் சப்போர்ட்ஸ்னு ஒன்று சர்வீசஸ் இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே நமக்கு வந்து விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நிறையா இருக்குது. இதில் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறையா சர்வீசஸ் இருக்கும். ஸோ நமக்கு எந்த சர்வீசஸ் வேணும் வேண்டாம் அப்படின்றத நம்ம ஜஸ்ட்டு டிக் பண்ணுறோம். அன்டிக் பண்ணுறது மூலயமா நம்ம அதை என்ஷூர் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் we can provide ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இட் டேக் லிட்டில் பிட் டைம். இப்போ பார்த்தீங்களா, அப்ளையிங் சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாகவே வந்துடுச்சு. நவ் ஆல் த சேஞ்சஸ் ஆர் அப்ளைடு. ஸோ இப்போ நமக்கு ரீஸ்டார்ட் ஆப்ஷன்ஸ் கேட்குது. ஸோ ரீஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரீஸ்டார்ட் கேட்கும். ஸோ ரீஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் எனேபிள் பண்ணோம், என்னென்ன சர்வீசஸ்லாம் டிசேபிள் பண்ணுமோ அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். Okay, thank you for watching this video.